சேது பயத்துல உண்மையை சொல்லிட்டானா நீங்க மாட்டிப்பீங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீடியோ உள்ள ஹார்ட் டிஸ்க் சம்பவம் நடந்த போது நீங்க மலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க தான் சிந்துவை தள்ளி விட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஹார்ட் டிஸ்க் அவங்க கிட்ட இருந்து பறிச்சிருங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். சிவாவும் ஆறுமுகமும் போய் சேதுவை புடிச்சிட்டாங்களே, ஹார்ட் டிஸ்க் வேற உங்ககிட்ட மாட்டிக்கிச்சு. ஐயோ, ரெண்டையும் சஞ்சய் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டா நம்ம இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. சொல்லுங்க மேடம். அசோக், நான் ஸ்னேகா பேசுறேன். சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும். சொல்லுங்க மேடம், செஞ்சிடலாம். மேடம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். கொடைக்கானல்ல இருந்து வர வழியில அவங்கள பிளாக் பண்ணி சேதுவையும் அவங்க கிட்ட இருக்க ஹார்ட் டிஸ்கையும் எப்படியாவது ரெக்கவர் பண்ணி உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன் மேடம். ப்ளீஸ் அசோக், இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு. உனக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட் பண்றேன். நாளைய சீரியலை இன்று மாலையே பார்க்க இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நைட்டு ஹார்ட் டிஸ்கையும் சேதுவையும் உங்ககிட்ட கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்றேன். ப்ளீஸ் அசோக், அதே மாதிரி பண்ணிடு. ஓகே மேடம், கண்டிப்பா அப்படியே பண்ணிடுறேன். டேய் வண்டியடா, ஏறலாம். என்ன சஞ்சய் சார், உங்களையும் உங்க டீமையும் எஸ்பி வெளியே அனுப்பிட்டாரா? இப்போ புரியுதா என் அப்பா பவர் என்னன்னு? நீ என்கிட்ட கேட்ட கேள்விக்கெல்லாம் உன்னை இனிமே யூனிஃபார்ம் போட முடியாதபடி நான் பண்றேன். உன்னை எஸ்பி கிட்ட சொல்லி சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறேன். என்னடா இவனுக்கு இப்படி குறுக்க வரானுங்க? சிவா, நீ வண்டியில இருந்தா என்னன்னு போய் பாத்துட்டு வா. என்னடா இவனுங்க? ஏய், பாத்து வர மாட்டேன். என்னடா வண்டி விட்டு இருக்க? யார் இவங்க ஆர்வத்தா இருக்காங்க? ஏய், சேது, வாடா, வா, போ போ போ. கார்ல ஏறு, சீக்கிரம், போ, சீக்கிரம். டேய், என்னடா? சுக்கு, ஹார்ட் டிஸ்க் ஏறடா. இல்லடா. வா 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 சிவா, சீக்கிரம். தோ அங்க போறானுங்க பாரு. இதோ போறாங்க. சே, ஹார்ட் டிஸ்க தூக்கிட்டு போயிட்டானுங்க. என்ன சிவா, எந்த பக்கம் போனானுங்களே புரியலையே. ஹார்ட் டிஸ்க வேற எடுத்துட்டு போயிட்டானுங்க ஆர்வம். ஓ, சிவா, போலாம். ஸ்னேகா, நாளையில இருந்து இந்த கேஸை டிஎஸ்பி ராமச்சந்திரன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். சோ யூ டோன்ட் வரி. இந்த கேஸ்ல தேவையில்லாம சஞ்சய் உங்களை இன்க்ளூட் பண்ணிட்டாரு. இந்த கேஸ்ல இருந்து இமீடியட்டா நான் உங்களை வெளியே கொண்டு வந்துருவேன். தேங்க்யூ சார். அண்ணன் சார், சஞ்சய் உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். சார், எஸ்பி சார் உங்களை கூப்பிடுறாரு. நாளையில இருந்து இந்த கேஸை டிஎஸ்பி ராமச்சந்திரன் ஹேண்டில் பண்ணுவார். இந்த கேஸ்ல இருந்து நான் உன்னை ஃபுல்லா ரிலீவ் பண்றேன். உன் மேல தேவராஜன் ஸ்னேகா ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. நீ கேஸை ஒழுங்கா விசாரிக்காம சிவாவுக்காக ஃபேவர் பண்ணதா அலிகேஷன் வச்சிருக்காங்க. சோ நீ நாளைக்கு எஸ்பி ஆபீஸ்க்கு வந்துரு. யூ கேன் கோ நவ. சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன சொல்லு சார், நாளையில இருந்து தானே சார் ராமச்சந்திரன் ஹேண்டில் பண்றாரு. நான் இன்னைக்கு இந்த கேஸ்ல மெயின் அக்யூஸ்ட் யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன் சார். சோ இந்த கேஸ்ல ஃபர்தரா என்கொயரி பண்றதுக்கு இன்னைக்கு மட்டும் நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் சார். ஆர் யூ நாளைய சீரியலை இன்று மாலையே பார்க்க இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் உன்னை இந்த கேஸுக்கு வந்து ஃபுல்லா ரிலீவ் பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. மறுபடியும் வந்து ஏன் ரிக்வெஸ்ட் பண்றேன்? வெளியே போ. சரி சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. சரி, சிந்து வர சொல்லு. சிந்து, இங்க பாருங்க சிந்து, சிவா ஸ்னேகா மேல இருக்கிற கோவத்துல தான் ஸ்னேகா உங்களை தள்ளி விட்டதா சஞ்சய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். ஆனா அதுல எந்த உண்மையும் கிடையாது. நீங்களும் ஸ்னேகா உங்களை மலை மேல இருந்து தள்ளி விடலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. உங்களை தள்ளி விட்டது யாருன்னு நாங்க கண்டுபிடிப்போம். நீங்க எல்லாரும் நாளைக்கு இங்க விசாரணைக்கு வாங்க. டிஎஸ்பி ராமச்சந்திரன் இந்த கேஸை ஃபர்தரா விசாரிப்பாரு. தேவராஜ் சார், நீங்க கிளம்பலாம். ஓகே சார், தேங்க்யூ. கவலைப்படாம போயிட்டு வா. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். சஞ்சய், யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்க. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நான் சொன்னது நீ ஒபே பண்ணாததுக்காக நாளைக்கு கண்டிப்பா உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன். பாவாத்த சஞ்சய், இவர் எஸ்பி சஸ்பெண்ட் பண்ண போறாரா? சஞ்சய் நேர்மையா தான் இந்த கேஸை விசாரிச்சாரு. இந்த எஸ்பி தான் ஸ்னேகாவுக்கு ரொம்ப ஃபேவர் பண்றாரு. ஆமா அத்த, இந்த எஸ்பி நேர்மையா இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. சொல்லு அசோக். மேடம், ஹார்ட் டிஸ்கையும் சேதுவையும் சிவா கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிட்டோம் மேடம். சூப்பர் சூப்பர் அசோக். இங்க பாரு, சேதுவா நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. நான் வரதுக்கு நைட் ஆயிடும். அது வரைக்கும் அவனை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். ஓகே மேடம், அனுப்புங்க. எஸ்பி சார், நான் சந்தேகப்படுறது உண்மைதான். இவதான் சார் சிந்துவ மலை மேல இருந்து தள்ளி விட்டுருக்கா. சம்பவம் நடந்த டைம்ல இவ மெடிக்கல் கேம்ப்ல இல்ல, நாங்க இருந்த பிளேஸ்ல தான் இருந்திருக்கா. அந்த மலையில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்க பார்த்தோம். மலையில அவங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் தள்ளி விட்டாங்கன்னு எதை வச்சு சொல்லுவீங்க? அவங்க தள்ளி விட்டதுக்கான என்ன சாட்சியும் கேட்டு இருக்கு? ஸ்னேகா மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க மேல டெஃபர்மேஷன் கேஸ் போட சொல்லுவேன். சார், நிஜமா தான் சார் சொல்றேன். இவதான் சார் சிந்துவ தள்ளி விட்டுருக்கா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? நீங்க இருக்கும்போது எப்படி பேசுறாங்க? நீங்க இல்லனா வேற என்னலாம் பேசுவாங்க? சிவா சொல்றதுதான் சார் உண்மை. எனக்கு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க. கண்டிப்பா குற்றவாளி யாருன்னு நான் நிரூபிக்கிறேன். ஸ்னேகா என் மேல இருக்கிற கோவத்துல தான் சிந்துவ மலையில இருந்து தள்ளி விட்டுருக்கா. தள்ளி விட்டது மட்டும் இல்லாம ஆள் வச்சு நான் தான் சிந்துவ மலையில இருந்து தள்ளி விட்டதா சொல்ல வச்சிருக்கா சார். இவளோட மோட்டிவ் சிந்துவ கொலை பண்றது மட்டும் இல்ல சார், என்ன ஜெயிலுக்கு அனுப்புறது தான். கொடைக்கானல அந்த மலையில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் ஹார்ட் டிஸ்க்ல கொண்டு வரும்போது வர வழியில ஸ்னேகா ரவுடிங்ல அனுப்பி எங்களை அட்டாக் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். அது மட்டும் நாளைய சீரியலை இன்று மாலையே பார்க்க இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்ல, இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சியா இருந்த சேதுவையும் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அந்த சேது தான் சார் இந்த கேஸ்ல முக்கியமான விட்னஸ். சிந்துவ ஸ்னேகா தள்ளி விட்டத அந்த சேது பாத்துருக்கான். இங்க பாரு, நீ சொல்ற எதையுமே என்னால நம்ப முடியல. நீ ஸ்னேகா மேல இருக்கிற கோபத்துல தான் அவங்க ப்ளேம் பண்ற. இனிமேலும் நீ ஸ்னேகாவை டிஸ்டர்ப் பண்ணனா அப்புறம் ஓ மேலயே ஆக்ஷன் எடுக்க சொல்லு. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க சார். நான் சொல்றதெல்லாம் உண்மை. இவதான் சார் சிந்துவ மலையில இருந்து தள்ளி விட்டது. முதல்ல இவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அந்த சேதுவையும் ஹார்ட் டிஸ்க் எங்க வச்சிருக்காங்கன்னு இவகிட்ட கேட்டு வாங்குங்க சார். இங்க பாருங்க, நாளையில இருந்து இந்த கேஸை டிஎஸ்பி ராமச்சந்திரன் இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு. இனிமே இந்த கேஸ்ல சஞ்சய் உள்ள வர மாட்டாரு. நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் நாளைக்கு ராமச்சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. சார், இந்த நேரத்துல நீங்க சஞ்சய் சார் இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காம போயிடும் சார். இந்த கேஸை சஞ்சய் விசாரிச்சா ஸ்னேகாவுக்கு நியாயம் கிடைக்காது. அதனால சஞ்சய் இந்த கேஸ் வந்து ரிலீவ் பண்ணிட்டேன். என்ன சிவா, என்ன எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு பாக்குறல? அது உன்னால சத்தியமா முடியாது. என்ன பகிச்சுக்கிட்டு உன்னால எங்கேயும் நிம்மதியா வாழ முடியாது. இந்த கேஸ்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நான் உன்னை விடவே மாட்டேன். ஓ, நீ எங்கிட்ட இருந்து சேதுவையும் ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போயிட்டா என்னால நிரூபிக்க முடியாதுன்னு நினைச்சியா? கண்டிப்பா நிரூபிப்பேன். திடிச்ச சிவா, நீங்க கூட வாங்க. பைரவி, சஞ்சய் அவங்களை எங்க கூட்டிட்டு போறாரு தெரியல. வாங்க போய் பாக்கலாம். என்ன ஸ்னேகா, தப்பிச்சு போன ஆளுங்கெல்லாம் எப்படி இங்க வந்தாங்க?
வந்தாங்கன்னு பாக்குறியா? யார் இவங்க எல்லாம்? எதுக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இவன் பேரு சேது, அவன் பேரு அசோக். இவங்க 2 பேரும் ஸ்னேகாவோட ஆளுங்க. உங்க சேது தான் மெயின் விட்னஸ். சிந்துவ மலையில இருந்து தள்ளி விட்டது ஸ்னேகா தான் இவனுக்கு மட்டும் தான் தெரியும். இவன் அசோக் ஆறுமுகமும் சிவாவும் சேதுவை பிடிச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி இவன் அவங்கள்ட்ட இருந்து சேதுவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். சேதுவை காப்பாத்தி கூட்டிட்டு போன இவனை போலீஸ் டீமை வச்சு நான் தூக்கிட்டேன். ஆறுமுகத்துக்கும் சிவாவுக்கும் தெரியாம நான் போலீஸ் டீமை கொடைக்கானலுக்கு அனுப்பிட்டேன். அவங்க ஆறுமுகம் சிவாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததால இவங்களை சேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. சிந்துவ மலையில இருந்து தள்ளி விட்டது ஸ்னேகா தான். சிந்துவ மலையில இருந்து தள்ளி விட்டது மட்டும் இல்லாம சிவா தான் சிந்துவை தள்ளி விட்டாருன்னு பழி அவர் மேல போட்டு ஒரே நேரத்துல 2 பேரையும் பழி வாங்க இவங்க நினைச்சிருக்கான். நாளைய சீரியலை இன்று மாலையே பார்க்க இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.